வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக தாறுமாறாக வீசி எறியும் இறக்குமதி வரி விதிப்பு அறிவிப்புகள் அதில் தொடர்புபட்ட நாடுகளை விட அமெரிக்கர்களையே அதிகம் மிரள வைத்துள்ளன. ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புகள் பற்றி எமது காணொலிகள் பற்றி பின்னூட்டமிடும் சிலர் இது ஏதோ சில நாடுகளுக்கு தானே என்ற ரீதியில் எழுதுவதை பார்க்கும்போது சிரிப்புத்தான் வருகிறது. கவலைப்படாதீர்கள், ட்ரம்ப் உங்கள் வீட்டு கதவையும் ஏப்ரல் 2 தட்டுவார். வரவேற்க தயாராக இருங்கள். ட்ரம்பின் அதிரடி வரி விதிப்பு அட்டகாசம் மற்ற நாடுகளின் இறக்குமதிகளில் குறிப்பிட்ட சதவீத பாதிப்பையே ஏற்படுத்தும். ஆனால் அமெரிக்க இறக்குமதிகளில் 100% பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம், அந்த பணத்தை செலுத்தப் போவது அமெரிக்கர்களே. ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பில் சிக்கிய பல பொருட்களுக்கு வரி விதிப்பற்ற மாற்றுப் பொருட்கள் கிடையாது. இதனால் அமெரிக்காவில் பெரும்பாலான பொருட்களின் விலை 25% அதிகரிக்கும். அதன் விளைவு அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அமெரிக்காவில் வரக்கூடிய சாத்தியமான பொருளாதார மந்தநிலை குறித்து நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்தியது அமெரிக்கர்களையே மிரள வைத்திருப்பதை சமூக வலைதளங்களில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏர்ஃபோர்ஸ் ஃபண்டில் செய்தியாளர்கள் அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படுமா என்று கேட்டபோது ட்ரம்பின் பதில் யாருக்கு தெரியும், ஏற்பட்டாலும் ஏற்படலாம் என்பதுதான். அதே நேரத்தில் மற்ற நாடுகளுக்கு விதிக்கும் இறக்குமதி வரியால் அமெரிக்கா மிகவும் பணக்காரனாக மாறும் என்று ட்ரம்ப் கூறினார். அது பற்றி அவர் கூறிய போது அமெரிக்காவில் வரக்கூடிய பொருளாதார மந்தநிலை யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிந்ததெல்லாம் இதுதான். நாங்கள் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை இறக்குமதி வரியாக பெறப்போகிறோம். நாங்கள் மிகவும் பணக்காரர்களாக மாறப்போகிறோம். அந்த பணத்தை எங்கே செலவிடுவது என்று உங்களுக்கு தெரியாத நிலை ஏற்படும் என்று ஜனாதிபதி கூறினார். இது ஒரு அமெரிக்க ஜனாதிபதியின் எப்படியான பொருளாதார அறிவு என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. நாங்கள் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை இறக்குமதி வரியாக பெறப்போகிறோம் என்று கூறினாரே, அந்த பணத்தை செலுத்தப் போவது அமெரிக்க பிரஜைகளே. அமெரிக்க இறக்குமதி வரியின் விலை பொதுவாக அதிக விலையின் மூலம் அமெரிக்க நுகர்வோருக்கு அனுப்பப்படுகிறது. அமெரிக்க நுகர்வோர் மற்றும் வர்த்தகங்கள் அமெரிக்காவின் முதல் 3 அதி உயர்மட்ட வர்த்தக பங்காளிகளான மெக்சிகோ, கனடா மற்றும் சீனாவில் ட்ரம்ப் இயற்றிய இறக்குமதி வரிக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்த ஸ்டீல் மற்றும் அலுமினியம் இறக்குமதி மீதான 25% இறக்குமதி வரி புதன்கிழமை திட்டமிட்டபடி நடைமுறைக்கு வரும் என்று வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லூட்னிக் உறுதிப்படுத்தினார். சரி, இதன் பாதிப்பும் அமெரிக்கர்களுக்கு. வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு வெளியே போய் பார்த்தால் இந்தியாவை பாருங்கள். ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிப்பை ஏப்ரல் 2 அறிவித்துள்ளார். பரஸ்பர வரி விதிப்பு என்றால் என்ன? இந்திய அமெரிக்க பொருட்களுக்கு என்ன வரி விதிப்பு செய்கிறதோ அதே வரியை அமெரிக்காவும் செய்யும். அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய வரி விதிப்பு மிக அதிகம். 40%-360% 360% வரை உள்ளது. அதன் சராசரி சுமார் 200% வரி விதிப்பு. அதன் பின் அமெரிக்காவின் இந்திய இறக்குமதிகள் வேகமாக கீழே பாயும். கடந்த வாரத்தில் ட்ரம்பின் முன்னும் பின்னுமாக வர்த்தக அறிவிப்புகளில் இது மற்றொரு திருப்பத்தை குறைக்க தோன்றுகிறது. வெள்ளிக்கிழமை பால் மற்றும் மர இறக்குமதி வரியை ஜனாதிபதி முதலில் அறிவித்த போது அவை அன்று மாலையில் விதிக்கப்படலாம் அல்லது திங்கள் அல்லது செவ்வாய் வரை காத்திருப்போம் என்று அவர் கூறினார். இது ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பு. பால் பொருட்களில் அமெரிக்காவிலிருந்தே இங்கு கனடாவுக்கு வருகின்றன. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை NBCயின் மீட் தி பிரஸில் பால் மற்றும் மரக்கட்டை நடவடிக்கைகள் குறித்து குறிப்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது லுட்னிக் வரி விதிப்பின் காலவரிசை நீடிக்கப்பட்டுள்ளதாக பரிந்துரைத்தார். அவர் என்ன செய்வார்? கனடா செய்யாத இறக்குமதி பற்றி அவர் யாழ்ரா அடிக்காவிட்டால் அவரது பதவி காலி. கனடா எங்களுடன் ஒரு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை கொண்டிருக்க வேண்டும். பால் பொருட்களில் 250%. இது மூர்க்கத்தனமானது. ஜனாதிபதி அதற்கு பதிலடி கொடுக்க போகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் ஏப்ரல் 2 வரை பதிலடி கொடுக்கவில்லை என்று ஒப்புக்கொண்டார். லுட்னிக் NBCயிடம் கிறிஸ்டின் பெல்கரிடம் கூறினார். அப்படி ஒரு வரி விதிக்கப்படவே இல்லை. பால் பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் கனடா எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? குழம்பி போயிருக்கிறது ட்ரம்ப் நிர்வாகம்.